ஒரு சூப்பரான சிம்பிளான வீடியோ பார்க்க போகிறோம். சிக்கன் உப்பு கறி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இந்த டிஷ் நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் உப்பு கறி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ வந்து சின்ன வெங்காயமும் ஒரு 20 பூண்டு இருக்கிற மாதிரி உரித்து வச்சுக்கிட்டேன். இதை நல்லா நீங்கள் வந்து நறுக்கெல்லாம் வேண்டியதில்லை, அப்படியே முழுசாகவே வச்சுக்கோங்க. பொதுவாகவே 1 கிலோ சிக்கனுக்கு வந்து நம்ம 1/2 கிலோ சின்ன வெங்காயத்துலேருந்து 1 கிலோ வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். காஸ்ட் அதிகமாக இருக்க டைமிங்கில் வந்து நம்ம கம்மியாகவே வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 20 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். குண்டு மிளகாய் வேணாலும் எடுத்துக்கலாம், நீட்ட மிளகாய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 20 நீட்ட மிளகாய் வந்து பிச்சு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் குண்டு மிளகாய் எடுத்துக்கிட்டால் கூட அதை 2ஆக பிச்சு நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. வெதர் பார்த்திங்கன்னா கனடாவில் பயங்கர கோல்டாக இருக்குது. -13 இருக்குது இப்போதைக்கு. ஸ்னோலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. மரத்துலலாம் வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்து நல்ல காரமாக வந்து சிக்கன் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரி, அதனால் வந்து நான் சிக்கனை எடுத்து வெளில வச்சுருக்கேன். ஸோ அது வந்து டீப் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் செய்யலாம். ஸோ அந்த டைமிங்கில் தான் நான் வந்து உங்களுக்கு வெளியிலலாம் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து சிக்கன் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அது 1 கிலோ சிக்கனு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய பீஸாக தான் நான் போட்டிருக்கேன். நாங்கள் கடையில் எப்படி வாங்கினோ அதை அப்படியே வச்சுருக்கேன். நான் வந்து கட் பண்ணலாம் இல்லை. ஸோ இது வந்து உப்பு கறி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. நமக்கு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறது மட்டும்தான். மற்றபடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதில் வந்து மேரினேட்லாம் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பட்டை, கிராம்பு அது எல்லாமே நாங்கள் மிக்ஸ்டாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து ஓரளவாக எடுத்து போட்டுக்கலாம். இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு இல்லை. பப்பி சீடும் வந்து சோம்பும் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு இதெல்லாமே வந்து 2 நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பேன் வந்து ஒரு நல்ல கனமான பாத்திரமாக நீங்கள் வச்சுக்கணும். அந்த கனமான பாத்திரத்தில் நான் ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 வந்து பட்டை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மற்றெல்லாம் ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு அந்த மாதிரி. இது வந்து இவ்வளோ தான் போட்டுக்கணும் அப்படி இல்லை, நீங்கள் உங்க வந்து எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போடாமல் ஓரளவு மீடியமாக தாளிக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை வந்து எவ்வளோ கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம், அப்போ தான் நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கிறோம். இது வந்து கொஞ்சம் உப்பு நீங்கள் சேர்த்தும் வதக்கிக்கலாம், இல்லை சும்மா வதக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா தான் அந்த வெங்காயத்துக்குள்ளெல்லாம் வந்து உப்புலாம் போயிட்டு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, நான் வந்து குண்டு மிளகாயும் 1-2 இப்போ போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கினோடனே நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சில சமயம்லாம் நான் சிக்கன் நல்லா வேகிறதுக்குள்ளே வந்து இந்த ஆனியன்லாம் தெரியாமலே போயிடும், இந்த குட்டி ஆனியன்லாம். ஸோ பெருசாக இருக்கிற ஆனியன்லாம் வந்து கொஞ்சம் தெரியும். ஸோ அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா யூஸ்வலாகவே வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும், அந்த பூண்டு எல்லாமே வதங்கிடும். நம்ம இன்னொன்று வந்து இஞ்சி கொஞ்சோண்டு சேர்க்கணும். இதுலேயே நீங்கள் நச்சு கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பேஸ்ட்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை நம்ம லேட்டராக ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதெல்லாம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஒரு கையில் அள்ளி போட்டிருக்கேன் நான். இது கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் இருக்கும். நான் வந்து இப்போ வந்து கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன். அது ஜஸ்ட்டு வந்து ஒரு 7-8 பல்லு கொஞ்சம் கார்னிஷ்காகவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காகவும் நான் வந்து போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம வந்து டேஸ்ட்டாகவும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷமாச்சும் ஆகும் அந்த சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்குறதுக்காக. ஸோ அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து சிக்கனெல்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, அப்புறம் மிளகாய் இது எல்லாமே வந்து சூப்பராக வதங்கிருச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா வதங்கின மாதிரி தெரியுது. ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபுல் கோழி எதையுமே நான் வந்து ஒமிட் பண்ணல, எல்லாமே உள்ளே சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் அப்போ சேர்த்த உப்பு வந்து ஓரளவு வெங்காயம் அதுகளுக்கு இருக்கிற மாதிரி தான் நான் சேர்த்துருப்பேன். ஸோ இந்த சிக்கன் சேர்க்கும்போது நீங்கள் அந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு எல்லாமே நீங்கள் கொஞ்சம் லேட்டராக சேர்த்துக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நல்லா கிளறி விடுவோம். அந்த வெங்காயம் எல்லாம் சிக்கன் மேலே படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குவோம். இந்த உப்பு கறி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து சோறு இல்லாமலே நம்ம அப்படியே வந்து சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு சோறுக்கே நமக்கு போகாது, அவ்வளோ சிக்கன் சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் வந்து நான் ரேண்டமாக போட்டிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க.
அதாவது இந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எப்போவுமே வந்து சிக்கனுக்கு வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். அதனால் இது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக ஃப்ளேவராக நமக்கு தெரியுது. இந்த சிக்கன் வேக வேக அதில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி இந்த வெங்காயத்தில் உள்ள எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வந்து நீங்கள் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். சின்ன வெங்காயம் மட்டும் உரித்து வச்சுருந்தீங்கன்னா இது செய்கிறது அவ்வளோ ஈஸி. இந்த மாதிரி சிக்கனை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். நான் அதே அளவு உப்பு மறுபடியும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும். நீங்கள் வந்து சால்ட்டு சேர்க்கும்போது எப்போவுமே வந்து ஓரளவு சேர்த்துட்டு நீங்கள் லேட்டராக டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நிறைய ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் ரெடி ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நான் பெரிய பீஸாக போட்டிருக்கேன் இல்லையா? நீங்கள் ரொம்ப குட்டி பீஸாக போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே சிக்கன் வெந்துடும். சிக்கன் வெந்துட்டுருக்கும்போது நம்ம வந்து வேறு எங்காவது போகிறோம் அப்படின்னா சிம்மில் வச்சுட்டு போகணும். இல்லைன்னா அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கணும். இல்லைன்னா அது வந்து அடி பிடிச்சிரும். என்னடா தூக்கணுமா? வா வா, இவங்க நம்ம வேலை பார்த்துட்ருக்கல, இவங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருப்பாங்க. சரி வா, அம்மா தூக்கி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஓரளவு நல்லா வெந்த மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இந்த சமயத்தில் நான் கொஞ்சமாக ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னுமே வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த ஜிஞ்சர் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து பூண்டு வந்து சேர்த்துட்டேன். ஸோ அது வந்து வெந்தே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த சமயத்தில் சால்ட் பத்தலைன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சண்டே இல்லை ஈவினிங் டயத்தில் இப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, நம்ம ரைஸ் இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சூப்பராக சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆல் டைம் ஃபேவரெட்டு. இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நம்ம கடைசியாக வந்து நம்மக்கிட்ட இருக்க இலை தலையெல்லாம் உள்ளே அள்ளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக செம்ம ஃப்ளேவரோடு நம்ம வந்து சிக்கன் சாப்பிட போகிறோம். இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக ரசம் சூப்பராக வச்சுட்டு ஒயிட் ரைஸோட ரசத்தை போட்டு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டயத்தில் நீங்கள் வந்து வெறும் சிக்கன் மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ஆனியன் பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.